ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா, இப்போ இந்தியாவில் முக்கியமாக இந்த மகாராஷ்டிரா பார்ட்டில் பூனேன்ற ரீஜனில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்க ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா குல்லியன் பாரே சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ இந்த குல்லியன் பாரே சிண்ட்ரோம்னா என்ன சார்? இது நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள் இதை பற்றி பயப்படணுமா சார்? நாங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது என்ன தான் சார் நடக்குது? ஏன் இப்போ மகாராஷ்டிராவில் இந்த கேஸ் ரொம்ப அதிகமாக பரவலாக இருக்குது? ஒரு டெத்து கூட நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு சீரியஸாக நாங்கள் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குள்ள? ஸோ இது நம்ம ஊருக்கு வருமா வராதா, என்னென்ன ஸ்டெப் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுதான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இது குல்லியன் பாரே சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ குல்லியன் பாரே சிண்ட்ரோம்னா ஸோ நம்ம உடம்புல முக்கியமான நரம்புகள், அதாவது இதுதான் முதுகு தண்டு உடம்பு, ஸ்பைனல் கார்டு சொல்கிறோம்ல. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டுலேருந்து உங்கள் கை கால்கள் இது எல்லாத்துக்குமே நரம்பு நர்வ்ஸ் மூலியமாக தான் உங்களுடைய செயல்பாடுகளை செய்ய முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கணும். ஸோ ஒரு கிளாஸை போய் நீங்கள் எடுத்து அதில் தண்ணி பிடிச்சி குடிக்கணும். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. இது எல்லாமே உங்கள் மூளையில் உங்கள் நரம்பு மூலியமாக ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு மூமெண்ட்டோட நடக்கிறது. ஆனால் குல்லியன் பாரே சிண்ட்ரோமில் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு சாதாரண ஒரு சிம்டம்ஸ் தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் வயிற்றுப்போக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 வாட்டி வயிற்றால் போகிறது, அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ஒரு சிம்பிளான இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு 2-3 நாளில் சரியாகிடும். சரியானதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 வாரம் கழித்து நீங்கள் திடீர்னு பெட்டிலேருந்து தூங்கி எழுந்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கால் மறுத்து போன மாதிரி நம்னஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு நம்புன்னு சொல்லுவோம். ஒரு ரப்பர் பந்து மாதிரி ஒரு மறுத்து போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மறுத்து போகிறதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கலான்னு முயற்சி பண்ணிங்க, உடனே கீழே விழுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா கால் மறுக்க ஆரம்பிக்கும். அப்படியே பொறுமையாக அந்த மறுக்க ஆரம்பிக்கிறது கால்லேருந்து கைக்கு, அதுக்கப்புறம் இந்த மூச்சு விடுற தசைகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் டீமைலினேட்டிங் டிசார்டர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் எது மூலியமாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் முன்னாடி கேஸ்ட்ரைட்டிஸ் சொன்னால, அப்போ குறிப்பிட்ட பாக்டீரியாவோ வைரஸோ உங்களுக்கு காஸ் பண்ணியிருக்கோம் அந்த இன்ஃபெக்ஷனை. எக்ஸாம்பிள் இந்த கேம்ஃபிலோபாக்டர் ஜெஜினி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய வைரஸஸ் கூட குல்லியன் பாரே சிண்ட்ரோம் காஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 வாரம் இடைவெளின்னு சொல்கிறேன்ல, ஸோ அந்த 2 வாரம் இடைவெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மாலிகுலர் மிமிக்ரி ஆர் ஆட்டோ இம்யூன் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற சில மாற்றங்கள், ஒரு ஆட்டோ இம்யூன் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நார்மலான தசைகள் நரம்புகளுக்கு அகென்ஸ்டாக நம்ம உடம்புடைய செல்ஸே வேலை செய்கிறது தான் இந்த குல்லியன் பாரே சிண்ட்ரோம். இது எல்லா நரம்பு மண்டலத்தையும் தாக்குமா சார்? இது மூளைக்கு போகிற நரம்பு மண்டலம், கண்ணுக்கு போகிற நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் இந்த முகம், நம்ம சிரிக்கிறோம், கண்ணை மூடுறோம், அந்த மண்டலம் எல்லாத்துலேயுமே தாக்குமான்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது உங்களுடைய முதுகு தண்டுவடத்துக்கு கீழே இருந்து பரவக்கூடிய எல்லா நரம்புகளை தான் ரொம்ப பாதித்து டீமைலினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நரம்புகளுடைய கண்டக்ஷன் திறனை பாதிக்கப்படுற மாதிரி இது கொண்டுட்டு போக செய்யும். சரிங்க சார், இது நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் திடீர்னு உங்களுக்கு வயிற்றால் போகும் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து உங்களால் நடக்க முடியாமல் போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பேரலிசிஸ், அசெண்டிங் பேரலிசிஸ் சொல்லுவோம். காலிலேருந்து ஆரம்பிக்கும், அது கைக்கு பரவும், அப்புறம் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ எல்லா குல்லியன் பாரே சிண்ட்ரோம் சஸ்பெக்ட் இருக்க பேஷண்ட்டும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இப்போ 100ல் 30 பேஷண்ட் கண்டிப்பாக 30%க்கு வென்டிலேட்டர், ஏதோ ஒரு விதமான வென்டிலேட்டர் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த டிசீஸ்க்குன்னு ஒரு நேச்சுரல் கோர்ஸ் இருக்குது. அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக 4 வாரத்தில் இந்த டிசீஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ மார்ட்டாலிட்டியோ இல்லை ஒரு சிவியாரிட்டியோ, அதாவது கை கால் வராமல் போகலாம், அது எல்லாமே காஸ் பண்ணுற டைம் 4 வாரம் அட்லீஸ்ட் ஆகும். ஓகேங்களா? சரிங்க சார், இதுக்கு எதாவது தடுப்பூசி எதாவது இருக்கா, இதுக்கு எதாவது வேக்சின் எதாவது இருக்கா? நாங்கள் இப்போ மகாராஷ்டிரா பூனேயில் வந்துடுச்சு, நாங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வேக்சின் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மோஸ்ட்டாக மிமிக்ரின்னு சொல்லுவோம். மாலிகுலர் மிமிக்ரி, நம்மளுடைய செல்ஸ் தான் நம்ம உடம்புக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறது. ஸோ இதில் எஃபெக்டிவான வேக்சின்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்கேஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடுச்சுன்னா குறிப்பிட்ட சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்கள் டாக்டர் உங்களுக்கு குல்லியன் பாரே சிண்ட்ரோம் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க, நீங்கள் அட்மிட் ஆனீங்க, ஸோ உங்களுக்கு கை கால் வரலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட சில ஸ்டடீஸ் மேஜராக கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுறது தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா லோவர் மோட்டார் நியூரான் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்க மாதிரி டயக்னோஸ் பண்ணுவாங்க. சில டைம் இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட சில டெஸ்ட்டு கூட உங்கள் டாக்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜிபிஎஸ் குல்லியன் பாரே சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா
அவங்க உங்களுக்கு குறிப்பிட்ட மருந்து ஒரு ஐவிஏஜி, ஸோ அந்த மாதிரி இம்யூனோகுளோபின் அந்த மாதிரி சில மருந்துகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்க சார், இது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க மருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ வேறு என்னென்னலாம் நாங்கள் இதில் வந்து ப்ரிகாஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேஜரான விஷயம் வந்து ஹைஜீன். இப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய ரோட் சைட் ஃபுட்டில் சாப்பிட்றதோ, ஸோ அந்த மாதிரி மூலியமாக தான் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வீட்டிலே குக் பண்ணுற ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரிங்க சார், இது எங்ககிட்ட இருந்து ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரவாது. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியால் ஒரு மாலிகுலர் மிமிக்ரி சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குமே தவிர ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவாது. சரி சார், அப்போ ஏன் சார் மகாராஷ்டிராவில் வந்து 100 பேருக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து புதுசாக வந்த விஷயம் இல்லை. இது வந்து வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜிபிஎஸ் டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக நான் படிக்கக்குள்ளேயே நிறைய பார்த்துருக்கேன். பட் இப்போ மீடியா அட்டென்ஷன் அதிகமாக இருக்கனால நம்பர் ஆஃப் கேஸஸும் ரிப்போர்ட்டிங் வந்து அதிகமாக வந்து நியூஸில் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அதுக்கான சிம்டம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குனாலே நீங்கள் பக்கத்தில் டாக்டர்கிட்ட இமீடியட்டாக போய் காமிக்கணும். நான் சொன்ன மாதிரி கால் மறுத்து போகிற மாதிரி நம்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களால் நடக்க முடியாமல் கீழே விழுறீங்க. அந்த மாதிரி எல்லாமே அக்யூட்டாக குறிப்பிட்ட ஒரு 2-3 நாளே இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை அதில் வந்து ரெக்கவரியில் இம்ப்ரூவ் பண்ண வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு குல்லியன் பேரே சிண்ட்ரோம் இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ until then, bye from Dr. Shashidharan.